பல பேர் என்னுடைய பக்தர்களோட என்னுடைய கைலாசத்துல இருக்க முடியல, வேறு வேறு காரணங்களுக்காக என்னுடைய கைலாச சங்கத்தோட இருக்க முடியலன்னா கூட அவங்களுக்கு நான் சொல்லுவேன், அப்போ அடுத்த சாய்ஸ், நெக்ஸ்ட் சாய்ஸ் என்னன்னா, நேர திருவண்ணாமலையில போய் இருங்க. திருவண்ணாமலை எல்லை தாண்டாதீர்கள் எக்காரணம் கொண்டும். திருவண்ணாமலை எல்லை அப்படிங்கிறது 3 யோஜனை தூரம். அண்ணாமலையார் ஆலயத்திலிருந்து 3 யோசனை சுற்றளவு. அதுதான் திருவண்ணாமலை எல்லை. அதை தாண்டாதீர்கள். உங்களுக்கு தேவையான அனைத்தையும் பெருமான் கொண்டு வந்து அளித்து, அன்பாலும் அளித்து, அறக்கருணையும் தந்து, மரக்கருணையும் தந்து, தேவைப்பட்ட மரக்கருணையும் காட்டுவார். அதாவது ஃபெரோஷியஸா புரிய வைப்பார். தாயைப் போல் கருணையும் காட்டி, தந்தையைப் போல் பாடமும் சொல்லி, அறக்கருணையும் காட்டி, மரக்கருணையும் காட்டி, சரியான தேவையான ஆன்மீக நூல்களை எடுத்து வருவார், ஆன்மீக குருமார்களை எடுத்து வருவார், தீட்சைக்கு சரியான தேவையானவைகளை எல்லாம் கொண்டு வருவார், முழு ஞான ரசவாதத்தையும் அவரே செய்வார். ஆலயத்தின் மையமாகவே 3 யோஜனை தூரத்திற்குள் வாழத் துவங்குங்கள். அதை தாண்டாதீர்கள். பரமாத்வைத நிலைக்கு தேவையான அத்துணையையும் அவர் கொண்டு வந்து கொடுத்து, பரமாத்வைதத்தையும் அவரே அளித்து விடுவார். பிரத்யக்ஷமாக பெருமான் வாழுகின்ற திருமேனி தாங்கி வாழுகின்ற ஸ்தலம் அருணாச்சலம். இதை பலமுறை சொல்லி இருக்கின்றேன், மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். அருணாச்சல வாசமே பரமாத்வைதத்தை அளித்துவிடும். எனக்கு என்னென்னலாம் எந்தெந்த நேரத்துல வேணுமோ யோகத்தின் மூலமாக என் உடலை தயார்படுத்துறதுக்கு சரியான யோக குருவை கொண்டு வருவார். அண்ணாமலையான், அருணாச்சல பரம்பொருள். வேதாந்தத்தை கற்றுக் கொடுக்க சரியான குருவை கொண்டு வருவார். எந்தெந்த சாஸ்திரங்களை, எந்தெந்த ஞானத்தை எனக்கு அளிக்க வேண்டுமோ, பரமாத்வைதத்தை நான் அனுபூதியாக அடைய என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அந்தந்த குருமார்களை, சரியான குருமார்களை சரியாக கொண்டு வந்து முறையாக பயிற்றுவித்து இந்த ரசவாதங்களை நிகழ்த்தி அந்த ஞானத்தையும் மலரச் செய்து விடுவார். என் வாழ்க்கையில் அதைத்தான் செய்தார். திரும்பி பார்த்துங்க, என்னுடைய வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் எழுத வேண்டும் என்றால் அருணாச்சலம். இந்த ஒரு வார்த்தையில் மொத்தத்தையும் எழுதிவிடலாம். இன்னமும் பெருமான் பிரத்யக்ஷமாக இருந்து கொண்டு ஆன்மீக சாதகர்களுக்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ, ஞான கருத்துக்கள், ஞான குருமார்கள், ஞான ரசவாதத்தை அளிக்கும் சித்தர்கள், யார் யார் வரணுமோ கரெக்டா அழைச்சிட்டு வந்து ஒரு சாதகனுக்கு அந்தந்த சூழ்நிலைகளிலே அந்தந்த தேவைப்பட்டதையெல்லாம் கொடுத்து, தாயினும் சாலப்பறிந்து கொடுத்து அவனை பரமாத்வைத நிலைக்கு உயர்த்தி பரமாத்வைதத்தை அளித்து விடுகின்றார்.
அதுல சந்தேகமே இல்லைங்க. Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, Please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. don't forget to click the bell icon to receive the notifications.